ஹாய் வாங்க, கிராமத்து சுவையில் மண்பானையில் பாகக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாகக்காய் 3 எடுத்துருக்கேன். 3 நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். மண் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றி, சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் சேர்த்திக்கோங்க, தக்காளி 2, சீரக மிளகு ஒவ்வொரு டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தேங்காய் 1 கப் இதையும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். மண் சட்டி வச்சு நல்லா காயட்டுன்னு சட்டி, அதில் 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை வதக்கி நல்லா வதக்கணுனையும் பாகற்காய் உள்ள கொட்டி பாகக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கணும். பாகக்காய் சுருண்டு வர மாதிரி, இந்த மாதிரி சுருண்டு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புளி ஊற்றி புளி ஒரு 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த பாகக்காய் அந்த புளியை அப்சர்வ் பண்ணட்டும். அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி சுண்டி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்து உள்ளே ஊற்றி நமக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது திக்காகணும். நம்ம ஊற்றிருக்கிற குழம்பு திக்காகி நல்லா இந்த மாதிரி வரணும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். வெல்லம் எதுக்குன்னா உப்பு காரம் புளியை பேலன்ஸ் பண்ணும். இப்போ பாகக்காய் புளிக்குழம்பு ரெடி.